தொடர்ந்து பார்ப்போம். வழி வழியாய் வாழும் வாஸ்து வழிகாட்டி செவலூர் ஸ்ரீ பூமிநாதர் ஆலய தீர்த்த மகிமை. இது புதுக்கோட்டை மாவட்டத்திலே, அதுவும் உங்களுக்கு தேனிமலை அருகில் உள்ளது. மேல நிலைக்கு மிகவும் அருகில் உள்ளது. காஞ்சாத்து மலையும் அருகில் உள்ளது. இப்படி செவலூர் பூமிநாதர் ஆலய தீர்த்த மகிமையை பாருங்கள். பட்டை லிங்க முக தரிசனம். திரு அண்ணாமலையை சுற்றி கிரிவலம் வரும்போது பிருத்திவி நந்தியிடமிருந்து 8 படிகள் முன்வைத்து மலையை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு கிட்டுகின்ற அற்புதமான தரிசனமே பட்டை லிங்க முக தரிசனம் ஆகும். இப்படி பிருத்திவி நந்திக்கு உரித்தான வழிபாடுகளை மேற்கொண்டு சுயம்பு மூர்த்திகள் எல்லாம் ஸ்ரீ பூமிநாதராக வடிவம் கொண்டிருக்கின்ற ஸ்தலங்களிலும் முறையான வழிபாடுகளை நீங்கள் செய்து வந்தால் பூகம்பங்கள் எர்த்குவேக் அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளலாம். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வாஸ்து நாட்களிலே ஸ்ரீ பூமிநாதருக்கும் திரு அண்ணாமலையில் பிருத்திவி நந்திக்கும் தக்க அனுமதியுடன் புனுகு, ஜவ்வாது, கஸ்தூரி போன்ற திரவிய பட்டை காப்புகள் சார்த்தி திரு அண்ணாமலையின் பட்டை காம்பு லிங்க தரிசனத்தை பலரும் காணும்படி எல்லோருக்கும் சொல்லி, அதை நீங்கள் மட்டும் செய்யக்கூடாது, எல்லோருக்கும் அந்த தரிசனத்தை காட்டுங்கள். அந்த புண்ணியமும் வந்து சேரும். இப்படி செய்து வந்தால் எப்பேற்பட்ட நில சம்பந்தமான கோர்ட்டு வழக்குகள், உறவினர் கூட்டாளிகள் அந்த தகராறுகளால் நின்று முடங்கி போய் உள்ள தொழிற்சாலைகள், கட்டிடங்கள் போன்றவற்றில் தீர்வுகள் ஏற்பட்டு நல்ல முறையில் விவசாயம் தொழில்கள் தொடரும் என்பதில் ஐயம் கிடையாது. கிழங்கு வகை உணவுகளை அன்னதானம் செய்வது விசேஷம். பூகம்பங்களில் இருந்து நம்மை காத்து கொள்வதற்கும் நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிக்கும் மக்களுக்கும் நல்ல நிவாரணங்களையும் மனசாந்தியையும் நல்ல வாழ்க்கையும் பெற்றுத்தர செவலூர் ஸ்ரீ பூமீஸ்வர மூர்த்திக்கு வாஸ்து நாட்களிலும் செவ்வாய்க்கிழமையிலும் புதன்கிழமையிலும் வெப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், பசுனை 6 விதமாக 6ஐயும் ஒன்றாக சேர்த்து புனுகு, ஜவ்வாது, கஸ்தூரி கலந்து தைல காப்பிட்டு பூமியின் கீழ் விளையும் கிழங்கு வகைகள், கிழங்கு வகைகள் மற்றும் இஞ்சின்னு வச்சுக்கோ, அதை படைத்து ஏழைகளுக்கு தானமாக அளித்து வந்தால் பூகம்பத்தில் இறந்தோருக்கு நல்ல கதியும் சந்ததியினருக்கு நல்ல நிவாரணமும் கிட்டி நல்வாழ்வு அமைவதை கண்கூடாக பார்க்கலாம். வாஸ்து நாட்களிலே ஸ்ரீ வாஸ்து பகவானுக்கும் ஸ்ரீ பூமாதேவிக்கும் பிரீத்தியான வெற்றிலை மாலைகளை நிறைய படைத்து சுண்ணாம்பு, பாக்கு, மஞ்சள், கருநீல புடவை, ரவிக்கையுடன் இல்லற பெண்களுக்கு தானமாக அளித்து வந்தால் தடைப்பட்டு உள்ள நில சம்பந்தமான, அதாவது கோர்ட்டு விவகாரங்கள், நின்று போய் உள்ள கட்டிடங்கள் நல்ல முறையிலே தீர்வு பெற்று நிலமும் கட்டிடமும் முழுமை பெற்றுவிடும். இப்படி வாஸ்து நாளும் அமாவாசையும் சேரும் நாள் வந்தால், இப்படி அமாவாசையும் வாஸ்து நாளும் சேருகின்ற நாளில்தான் செவலூரில் பூமிநாதர் சுயம்பு மூர்த்தியாக இங்கு திரு அவதாரம் கொண்டார். செவலூரில் கோடான கோடி நீரோட்ட தேவதைகள், பித்திருக்கள், பித்திரு பத்தினிகள், பூமி தேவதைகள் ஒன்றாக கூடி புனிதம் கூட்டுகின்ற திருநாளே வாஸ்து நாளும் அமாவாசையும் சேர்ந்து வருகின்ற நாளாகும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது வருகின்றது என்றதை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி செவலூர் திருக்குளத்தில் தர்ப்பணமிட்டு பூமி தேவி பூஜித்த பிருத்திவி பட்டை சிவலிங்கத்திற்கு வெண்ணெய் காப்பு, மஞ்சள் காப்பு, கஸ்தூரி காப்பு போன்றவற்றை இட்டு வழிபட்டு வந்தால் கீழ்கண்ட பலாபலன்கள் நீங்கள் பெறலாம். என்ன பலன்? இதன் பிறகு செவ்வாய்க்கிழமையிலும் அமாவாசை மற்றும் வாஸ்து நாட்களிலும் இந்த பூஜையை தொடர்ந்து செய்யலாம். இப்படி இதனால் பலன்கள், பூகம்பங்களில் அதனால் பாதிக்கப்பட்டு இறந்த ஜீவன்களுக்கு மனிதர்கள் அல்ல, பிராணிகளும் உண்டு. எப்படி இறந்த ஜீவன்களுக்கு நல்ல கதி பெறவும், அவர்கள் சந்ததியினர் நல்முறையில் தழைத்து வளரவும், பூமியின் சேதங்கள் தீர்வு பெற்று பூமி வளம் நிறைவு பெற்றுவிடும். 2. கோர்ட்டு வழக்குகள், உறவினரின் பகை, விரோதத்தால் தடைப்பட்டுள்ள நில சம்பந்தமான தொழில்கள், தொழிற்சாலைகள் மீண்டும் புத்துயிர் பெற்று தழைக்கும். 3. பலவிதமான தகராறுகளால், பிரச்சனைகளால் தடைப்பட்டுள்ள கட்டிடங்கள் நல்ல முறையில் தீர்வு பெற்று மீண்டும் வேலைகள் தொடங்க உதவும். 4. விவசாயம் குன்றி வளமை இழந்து
பூசல்களால் விவசாயமே அப்படியே ஸ்தம்பித்து நிற்கின்ற இடங்களில் அந்த நிலங்கள், தோட்டங்கள், விவசாயம் சிறந்திட இந்த பூஜை பலன்கள் மிகவும் உதவும். 5 சமித்து விருட்சங்கள். நாகப்புற்றுகள் வெட்டப்பட்டதால் பாபதோஷம், நாகதோஷத்தால் அவதி உருவோர் இந்த பூஜா பலன்களால் தோஷங்கள் நீங்க பெற்று நல்முறையில் குடும்பத்திலும் தொழிலிலும் முன்னேறுவார்கள். வாஸ்து நாட்களிலும் செவ்வாய்க்கிழமையிலும் இந்த பூஜையை தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி வாஸ்து நாட்களில் செவ்வாய்க்கிழமையும் இந்த பூஜையை தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பெருமூலம், இரத்த மூலம், முதுகுத்தண்டு நோய்கள், பிருஷ்ட நோய்கள் இவைகளால் அவதி பெறுபவர்கள் பூஜைகளை முறையாக செய்து கிழங்கு வகை தானம் அளித்தால் இவை தக்க நோய் நிவாரண சக்தியை கொடுக்கும். பெருமூலம், இரத்த மூலம், முதுகுத்தண்டு நோய்கள், பிருஷ்டபாகம் இவைகள் வருவதற்கு நல்ல விசேஷமான நிவர்த்தியை தரும். கோவில் நிலங்கள், வீடுகள் குறைந்த வாடகைக்கு இருப்போர் தக்க பிராயச்சித்தம் பெற வேண்டிய ஸ்தலம் என்ன? பெரிய இடமாக இருக்கும், கொஞ்சமாக வாடகை கொடுத்துக்கிட்டு வாழலாம் என்று இருப்பீர்கள். தவறு. இதற்கு க்ஷீர கோடி தர்ப்பணம் வாஸ்து நாட்களிலும் செவ்வாய்க்கிழமையிலும் அமாவாசை தினங்களிலும் செவலூர் பிருத்திவி தீர்த்தத்தில் தர்ப்பண பூஜையை மேற்கொள்ளுதல் சிறப்புடையதாகும். பூகம்பங்களால் பாதிக்கப்பட்ட ஜீவன்களுக்கு தக்க ஆன்ம சாந்தியை பெற்றுத்தருவதற்கு விசேஷமான க்ஷீர கோடி தர்ப்பண முறை சித்தர்களால் அருளப்படுகிறது. இவற்றை ஸ்ரீ பூமிநாதர் போன்று பூமி சம்பந்தப்பட்ட நாமங்களை உடைய ஆலயங்களில் செய்வது மிக மிக சிறப்புடையதாகும். செவலூர் பூமிநாதர், திருச்சி பூலோகநாதர், திருச்சி அருகே மண்ணச்சநல்லூர், சென்னை மரக்காணம், இந்த இடங்களிலே இந்த பெயர் கொண்ட சிவபெருமான் இருக்கின்றார். இப்படி இத்தர்ப்பண பூஜைக்கு மகிமை வாய்ந்த ஸ்தலமாக விளங்குவது செவலூர் பூமிநாதர் ஆலயம் என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது. வீடு கட்டிடங்கள் கட்டும் பொழுது உபயோகிக்கின்ற மண்ணில் கோதூளி மண்ணை, அதாவது பசுவின் காலடி பட்ட மண்ணை சேர்த்து கட்டுவதால், நிலத்தில் தூவி வருவதால் நில விருத்தி, சந்ததி விருத்தி, இல்லத்தில் சாந்தமான ஒற்றுமை கிட்டும். அமாவாசையும் வாஸ்து நாளும் இணைகின்ற அந்த நாளிலே செவ்வாய் பகவானுக்கு உரித்தான முக்கோண வடிவிலே உள்ள பலகையிலோ ஆடைகளையோ விரித்து அதன் மேல் தர்ப்பை சட்டம் அமைத்து தர்ப்பணம் அளிப்பது நல்லது. அதனுடைய பலன்கள் சொல்லி மாளாது. ஆட்டுப்பால், நெய், ஒட்டகப்பால், அதனுடைய நெய், ஆட்டுப்பாலினுடைய நெய், ஒட்டகப்பால் நெய், பசு நெய், எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் கலந்து இதில் துளசி செடியின் வடக்கு திசையில் சென்ற வேர் தண்டை, அந்த துண்டை தைலக்காப்பில் ஒரு நாள் அப்படியே ஊற வைத்து அதை திரியாக்கி பூமிநாதர், ஸ்ரீ பூலோகநாதர், ஸ்ரீ பூமீஸ்வரர் அருளும் ஆலயங்களில், அதாவது வாஸ்து நாட்களில் அமாவாசையில் இப்படி இறந்தோர் நினைவு திதிகள், அவர்களுடைய திதிகள், இறந்த திதிகளை நினைத்து இயன்றால் தினந்தோறுமே தீபமிட்டு தர்ப்பணம் அளித்தலே க்ஷீர கோடி தர்ப்பணமாகும். இந்த 4 வகை நெய் தீபத்தின் முன் ஒரு தாம்பாளத்தில் கோதூளி அல்லது பசுவின் கால்பட்ட மண்ணை பரப்பி அதன் மேல் தர்ப்பை சட்டம் அமைத்து கருவரளி சங்கு என்கின்ற சங்கை வைத்து ஐவீரல் சங்கு, வடக்கு முள்ளீஸ்வர சங்குகளில் செவலூர் ஆலயத்தில் தீர்த்தத்தை நிரப்பி தர்ப்பை சட்டத்தின் மேல் வைத்து தர்ப்பணம் அளிப்பது மிக மிக சிறந்த பலனை தரும். இது பூமாதேவிக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். ஸ்ரீ விநாயக பெருமானை வாஸ்து நாட்களிலே ஸ்ரீ வாஸ்துமூர்த்திக்கு அளித்தது ஸ்ரீ வாஸ்து விநாயகர் சங்கு ஆகும். வாஸ்து விநாயகர் சங்கை கேட்டு பெறுங்கள். ஸ்ரீ விநாயகரே ஸ்ரீ வாஸ்துமூர்த்தியின் தந்த அமிர்த பிரசாதமே, தான் கொடுத்த அமிர்த பிரசாதமே வாஸ்து விநாயகர் சங்காகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாஸ்து நாட்களிலே இந்த சங்கில் வில்வம், வேப்பிள்ளை, துளசி போன்ற தேவ மூலிகைகள் கலந்த தீர்த்தங்களுடன் புண்ணிய நதி தீர்த்தங்களையும் சேர்த்து ஸ்ரீ வாஸ்துமூர்த்திக்கு பூஜை செய்து இல்லங்கள், கடைகள், தொழிற்சாலைகளிலும் தெளித்து வந்தால் வாஸ்து சாஸ்திர நியதிகளை மீறிய கட்டிடங்களுக்கும் நில தோஷங்களுக்கும் நல்ல தீர்வு கிட்டும். கலசத்தில் கங்கை, காவிரி, கோதாவரி போன்ற புனித தீர்த்தங்களுடன்
வில்வம் துளசி இட்டு ஸ்ரீ வாஸ்துமூர்த்திக்கான காயத்ரி மந்திரத்தை 108 முறை ஓதி இந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் மாவிலையால் தெளிக்க வேண்டும். ஓம் தத்புருஷாய வித்மகே பூர்ஸ்வஸ்தி ரூபாய பூர் ஸ்வஸ்தி ரூபாய தீமகி தன்னோ வாஸ்துமூர்த்தி பிரச்சோதயாத். மிக எளிமையான பூமி தானமாக, அது பூமி தானாக கூரை மூங்கில் கம்பு வசதியின்றி வாழும் ஏழைகளுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், எளிமையாக இருப்ப பூமியே இருக்காது. அந்த பூமி தானமாக நீங்கள் ஒரு நிறைய மூங்கில் கம்பு வசதியின்றி வாழும் ஏழைகளுக்கு கட்டிட சாமான்கள் இலவசமாக வாங்கி கொடுங்கள். வாஸ்து நாளன்று அரசு ஆள் வேம்பு புனித விருட்சங்களுக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுவதால் நீரோட்ட தேவதைகளின் ஆசி அனுக்கிரகத்தை உடனே பெறலாம். எங்கெல்லாம் தூங்குமூஞ்சி மரமும் தொட்டால் சினிங்கும் இருக்கின்றதோ அந்த இடத்திலே வாஸ்துமூர்த்தியின் அனுக்கிரகம் அதிகமாக சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தூங்குமூஞ்சி மரம் மற்றும் தொட்டால் சினிங்கி இம்மரங்கள் இருக்கின்ற இடத்தில் துளசி மற்றும் வில்வ தீர்த்தம் தெளித்து இந்த மரங்களுக்கு அருகில் பசுக்களை அழைத்து வந்து பூஜை செய்வதும் ஒரு வகை வாஸ்து பூஜை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி வாஸ்து பூஜையினுடைய ரகசியத்தை நமது அகஸ்திய விஜயத்திலே ஞானப்பத்திர கிரந்தத்திலிருந்து எடுத்து கொடுத்து கொண்டு வருவதை தவறாக பயன்படுத்தாதீர்கள். யானைகளை வரவழைத்து கஜ பூஜை செய்து யானைகளுக்கு நல்ல முறையில் தயாரிக்கப்பட்ட உணவு கரும்பு தழை புல் கொடுப்பதும் ஸ்ரீ வாஸ்து பகவானை சந்தோஷப்படுத்த, அதாவது பிரீத்தி செய்வது ஆகும். ஆலய குலத்தை சீர்படுத்துவதும் ஸ்ரீ வாஸ்துமூர்த்திக்கு ஒரு பிரியமான பூஜைகளில் ஒன்றாக அந்த வாஸ்து பகவானை கருதுவார். கட்டிட தொழில் இருப்பவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ், பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட வக்கீல்கள், சப் ரிஜிஸ்ட்ரார் எல்லோரும் வாஸ்து நாளன்று செவலூர் ஸ்ரீ பூமிநாதரை வழிபடுவது மிக அவசியமாகும். படிகாரம், சங்கு, கருப்பு கயிறு, சிகப்பு மிளகாய், எலுமிச்சை, குங்குமம், மஞ்சள், பச்சரிசி மாவு, செங்காவி, பால் போன்றவையே வாஸ்துவிற்கு மாறாக பெருகும் எதிர்வினை தோஷங்களை நீக்க வல்ல ஆன்மீக திரவியங்களாகும். மீண்டும் ஒரு முறை வாசிக்கின்றேன். படிகாரம், சங்கு, கருப்பு கயிறு, சிகப்பு மிளகாய், எலுமிச்சை, குங்குமம், மஞ்சள், பச்சரிசி மாவு, செங்காவி, பால் போன்றவை வாஸ்துவிற்கு மாறாக வந்தால், எதிர்வினை கொடுத்தால் அப்படிப்பட்ட பெருகும் எதிர்வினை தோஷங்களை தீர்க்கவல்ல ஆன்மீக சக்தி திரவியங்கள் ஆகும். ஸ்ரீ வாஸ்துமூர்த்தியின் தந்த சுத்தி நேரமான முதல் 18 நிமிடங்களுக்கான முதல் வாஸ்து கால பூஜையிலே கரும்புச்சாறு, நெல்லிக்காய், சோளப்பொரிகள், பழச்சாறுகள் அபிஷேகம் செய்திட நிலபுலன் வீடு தோட்டம் உள்ளோருக்கு விவசாயம் தாவர வளர்ச்சி நல்ல முறையில் விருத்தியாகும். ஒரு ஃப்ளாட் ஒரு வீடு என இருப்போருக்கு சந்ததிகளுக்கு நல்ல முறையில் இல்ல விருத்தி கிட்டும். வாடகை வீட்டில் குடியிருந்து வாழ்வோருக்கு நல்ல முறையில் சொந்த வீடு அமைந்துவிடும். கோர்ட்டு வழக்கு உறவு சண்டைகளால் தடைப்பட்டு நிற்கும் நிலபுல வீட்டு சொத்துக்கள் நல்முறையில் தீர்வு பெறும். புதிதாக வீடு வாங்க வசதி இல்லாமல் வாடகை வீட்டிலே வசிப்போருக்கு நல்ல வீடு வாடகைக்கு கிடைக்கும். பண்புள்ள வீட்டுக்காரர்கள் அமையவும் உதவார்கள். புது பிளாட் வீடு வாங்கியும் அதில் பல பிரச்சனைகளுடன் வாழ்பவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட அங்கார சக்தி, வாஸ்து சக்தி, மங்கள சக்தி, பித்திருக்களுடைய புண்ணிய சக்தி ஆகிய இந்த 4ம் சேர்ந்தால் நல்ல வீடு அமைந்து வீடும் அதனால் சந்தோஷமும் ஏற்படும். அப்படிப்பட்ட நிலை ஏற்படும். ஆனால் பித்தர்களுக்கு என்றுதான் ஈடு செய்வது? அவர்கள் தங்கள் தேவ சக்திகளை தந்து கொண்டே இருந்ததால் அவர்கள் என்றுதான் முக்தி மோட்ச நிலைகளை அடைவது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நெடுங்குடி, ராமேஸ்வரம், பூவாளூர், திருவிடைமருதூர் போன்ற பித்ரு மோட்ச தலங்களிலே செவ்வாய்க்கிழமை என்று பித்ரு தர்ப்பணம், பித்ருஹோமம் செய்து புடலங்காய், பீர்க்கங்காய், பிரண்டை ஆகிய பித்ரு சக்தி காய்கறி வகைகளை பசுக்களுக்கும் ஏழைகளுக்கும் அளித்து வர மேற்கண்ட அனைத்து சக்திகளுக்கும் அப்படி ஒன்றாக சேர்ந்து திரண்டு வந்து உங்களுக்கு அருள் புரியும். எப்போதும் சயன நிலையில் இருக்கும் ஸ்ரீ வாஸ்து பகவானுக்கு பிரீதி தரக்கூடிய அனைத்து வகை தானிய காப்பு ஆகும். இது வாஸ்து நாளிலே கடுவெளி ஸ்ரீ ஆகாசபுரீஸ்வரர் திருவையார் அருகில் உள்ளது. வெண்ணெய் சந்தன காப்பு சாத்தி துவரை, உளுந்து, கடலை பருப்பு, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, ராஜ்மா என்கின்ற தானியம், பாதாம் பருப்பு, எள் என அனைத்து வகை பருப்புகளையும் தானியங்களையும் பதித்து சகஸ்ர நாம அர்ச்சனை செய்வது. மீண்டும் வாசிக்கிறேன்.
வாஸ்து பகவான் சயன நிலையில் இருக்கும்போது அந்த வாஸ்து பகவானுக்கு பிரீத்தி தரக்கூடியதே அனைத்து வகை தானியம் காப்பு ஆகும். என்னென்ன அனைத்து வகை என்றால், வாஸ்து நாட்களிலே கடுவலி ஸ்ரீ ஆகாசபுரீஸ்வரருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துங்கள், சந்தன காப்பு சாத்தலாம். மேலும் சாத்தி துவரை, உளுந்து, கருப்புளுந்து, கடலை பருப்பு, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, ராஜ்மா என்கின்ற அற்புதமான தானியம், பாதாம் பருப்பு, எள் என அனைத்து வகை பருப்புகளையும் தானியங்களையும் பதித்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்வது மிக சிறப்பை தரும். இப்படி ஆதி வாஸ்துமூர்த்தியின் திரு படத்தினை நீங்கள் உங்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் எந்த இடத்திலும் வைத்து பூஜிக்கலாம். 8 வாஸ்து நாட்கள் செவ்வாய்க்கிழமைகள், செவ்வாய் கிரகத்திற்குரிய மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்திரை மற்றும் அவிட்ட நட்சத்திரம், தினமும் செவ்வாய் கோரை நேரம் என வாஸ்து சக்தி மிகுந்த நாட்களிலும் நேரங்களிலும் பூஜிப்பது விசேஷத்தை தரும். தொடர்ந்து பார்ப்போம். ஸ்ரீ ஆதி வாஸ்துமூர்த்திக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்வது மிக சிறந்த வழிபாடு. பிடகர வல்லம்ப தோப்புக்கரணம் ஆகும். செவ்வாய்க்கிழமை தோறும் ஆறுமுக பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாத்தி வழிபட்டு வர சொந்த வீடு அமைய உடனடியாக துணை புரிவார். காஞ்சிபுரம் வாஸ்து கோயிலே ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயமாகும். இங்கு மிக எளிமையான தினசரி வாஸ்து பூஜை. காலையிலும் மாலையிலும் 16 திசைகளையும் நோக்கி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி நமஸ்கரிப்பது வேண்டும். 1ஆம் திசைப்படி சரணாகதம் வாஸ்து ஸ்ரீ வாஸ்து தேவதா, 2ஆம் திசைப்படி சரணாகதம் வாஸ்துவே, 3ஆம் திசைப்படி சரணாகதம் வாஸ்துவே. இப்படி ஐயப்ப சுவாமி சரண பாராயணம் போல் இப்படி 1ஆம் படி 2ஆம் படி என்று சொல்வார்களே, அது 16 திசைப்படி சரண நமஸ்காரம் செய்ய வேண்டும். பின்பு வானத்தை நோக்கி, வானை நோக்கி, அந்தரமூர்த்திக்கும் பூமியை கீழே நோக்கி பாதாள சுவாமிக்கும் நமஸ்காரம் செய்யுங்கள். இப்படி 16 திசை கோலமிட்டு 3 வெற்றிலைகளில் விரலி மஞ்சள் வைத்து ஸ்ரீ ஆதி வாஸ்துமூர்த்தி சயனிப்பதாக அப்படியே பாவனை செய்து வழிபடுவதால் பூமி சம்பந்தமான எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்குமே. செவ்வாயும் சஷ்டியும் கூடும் நாளில்தான் வாஸ்துமூர்த்தி அவதாரம் செய்தார், தோற்றம் செய்தார். செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் கூடும் நாளில்தான். அதில் பல முறை நாம் சொல்லிவிட்டோம், அங்கார சஷ்டி. இந்த நாளில்தான் வாஸ்து பகவான் தோன்றினார், தோற்றம் பெற்றார். செவ்வாய் கிரகத்துக்குரிய அதிபதியே முருக கடவுளாவார். இப்படி திருக்கோலக்குடியில் மலை உச்சியிலே ஸ்ரீ ஞானவேல் முருகர் அருள்கின்றார். அமாவாசையிலும் பௌர்ணமியிலும் கிரிவலம் வர வேண்டிய வாஸ்து தலம் இந்த திருக்கோலக்குடி. கோள்கள் வந்து வணங்கும் இடம் திருக்கோலக்குடி. இப்படி ஞானவேல் முருகனுக்கு செவ்வாய் தோறும் செவ்வரளி மாலையை சாட்டி கிரிவலம் வந்து ஏழைகளுக்கு தக்காளி சாதம், பீட்ரூட் கறி, சிகப்பு வண்ண ஆடைகள், பவள மாலை, சிகப்பு நிற காலணிகள் தானம் அளித்து வந்தால் சொந்தமாக நல்ல வீடு வாசல் உடனே அமையும். வாஸ்து நாட்களிலே இங்கு ஆதி வாஸ்து மூர்த்தியால் வழிபட பெற்ற 3 மூல பூமி வாஸ்து அந்தர மூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு கோமுக தீர்த்தத்தை கலசத்தில் அப்படியே எடுத்து சென்று தேங்காய் மாவிலையால் அதை வைத்து ஆதி வாஸ்து மூர்த்தியின் முன் வைத்து நீங்கள் பூஜித்து தீர்த்தத்தை இல்லம், கழனி, அதாவது வயல்கள், நிலம், தோட்டம், தொழிற்சாலை போன்றவற்றில் தெளித்து வருவது எப்பேற்பட்ட பூமி தோஷத்தையும் பட்டார் என்று விலக்கிவிடும். இப்படி நிலதோஷங்களை நிவர்த்தி செய்திட உதவும் பூஜை முறைகளை பற்றி பார்ப்போம். நம் கண்களால் ஸ்ரீ ஆதி வாஸ்துமூர்த்தியின் தரிசனம் செய்தல் எப்படி? ஸ்ரீ வாஸ்து சக்தி நிறைந்த செவ்வாய்க்கு மற்றும் சனிக்கிழமை செவ்வாய் கோரை நேரம், சனிக்கிழமையிலே வரும் செவ்வாய் கோர நேரம் 8 வாஸ்து நாட்களிலும் வாஸ்து தேவதாமூர்த்தி வழிபாடு. இயன்ற அளவு வாஸ்து சக்தி நிறைந்த பொருட்களை, திரவியங்களை தானமாக அளிப்பது. 4 வாஸ்து சக்தி தலங்களை தொடர்ந்து வழிபடுவது. 5 புதிதாக ஏற்படும் நிலதோஷங்கள், பண தோஷங்கள், வீட்டை சரியாக வைத்திடாமல் ஏற்படும் அசுத்த தோஷங்கள் போன்றவை ஏற்படாமல் தற்காத்து கொள்வது. பூமி பூஜை, ஹோமம், பூமி தானம் போன்றவை நிலதோஷங்களை நிவர்த்தி செய்யும். 6 ஸ்ரீ ஆதி வாஸ்துமூர்த்தியை தினமும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் தரிசனம் செய்வது
ஆதி சிருஷ்டி காலத்தில் நிலவிய 16 திசைகள் திக்கு வழிபாடுகளின் அஷ்டதிக் பாலகர்கள் பூஜையை ஆற்ற வேண்டும். அனைத்து தெய்வமூர்த்திகளின் சாராம்சமாக விளங்குவதாலும் எல்லா தெய்வங்களையும் தரிசித்த பலன்களையும் இதன் மூலம் நீங்கள் அன்றே பெறலாம். இப்படி தினமும் சந்தனத்தை அரைத்து ஸ்ரீ ஆதி வாஸ்துமூர்த்திக்கு இட்டு வருவதாலும் நித்திய வாஸ்து பூஜை அம்சமாக இது இருக்கும். ஸ்ரீ ஆதி வாஸ்துமூர்த்தியின் திருவடியை மாவிலை தோரணத்தால் அலங்காரம் செய்து வழிபடுவதும் மாம்பழம் நிவேதனம் செய்து வழிபடுவதும் சிறப்பான பலனை கொடுக்கும். அதனுடைய வழிபாட்டு முறைகளை பாகம் 6 பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தினுடைய அருளால் ஆர் நாச்சார்.